ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள 4 வழிச்சாலையில் ரயில்வே மேம்பாலம் போட்டாங்க. ஒரு சைடு போட்டிருக்காங்க. நம்ம இப்போ அதை கடக்க போகிறோம். ராங் ரூட்டில் தான் ஏறி மறுபடியும் ரைட் ரூட் எடுக்கணும். தம்பி நர்மதன் வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. நான் ஹாய் போகிறோம். இதில் இப்போ ஏற போகிறோம். எத்தாப்புல ஒரு கார் வருதா? நம்ம வண்டி இந்த வண்டியில் இந்த பாலத்தில் போகுது. அதனால தான் ஒரு மறையா நினைவுகளுக்காக இதை ரெக்கார்ட் பண்ணுறோம். இதே மாதிரி நம்ம சத்திரப்பட்டி பக்கத்தில் உள்ள ரயில்வே பாலமும் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த 4 வே ஓப்பன் பண்ணிடுவாங்க. திருமங்கலம் டு ராஜபாளையம் வரைக்கும். அதனால் இடையில இன்னும் கொஞ்சம் வேலை மட்டும் இருக்குது. எங்கள் விருதுநகர் பக்கத்தில், விருதுநகர் அழகாபுரி பக்கத்தில். வாவ், கீழே ட்ரெயின் வேலை பாலம் அந்த பக்கம் ஓரளவு முடிஞ்சிருச்சு. ரோடெல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. வண்டி நிப்பாட்டல, ஓரமாக நிப்பாட்டு. ஆனால் ஓரமாக நிப்பாட்டு. ஆனால் ரோட்டில் இன்னும் பள்ளங்கள் கிடக்கு. இங்கே பாருங்கள் எப்படி பள்ளம் கிடக்குது. இன்னும் வேலை இருக்குது. ஆர்சி போட்டிருக்காங்க. கீழே ரயில்வே போகிற இடம். இது ஒரு குட்டி ஆறு. ரயில் போகிற இடம் இந்த ஆர்சிக்குள்ளே இருக்குது. எல்லாமே ஸ்டீலு, சரியாக உள்ள இரும்பு. இது நமக்கே எட்டாத அளவு நல்ல உயரமாக இருக்குது. ரயில்வே ட்ராக் தெரியுதான்னு பார்ப்போமா? இந்த குட்டியாக தெரியுதா? இந்த கோடாக தெரியுதா? தான் ரயில்வே ட்ராக். இதில் நேராக போனால் அத்திக்குளம் வந்துடும். ராங் ரூட்டில் போய் நம்ம அதில் போய் நல்ல ரோட்டுக்கு போயிடலாம். இந்த பக்கம் உள்ளே போக முடியுமா? முடியாதுண்ணே. எதுக்கு வாக்கு வச்சுருக்காங்க? அப்போ எதுவும் எமர்ஜென்சிக்காக. யார் எதுக்காக? ஏதோ பாலத்துக்கு போனால் போய்க்கலாண்ணே. இது ஒரு எப்போ எத்தா பெரிய இரும்பு. இதை பெரிய கிரெயின் தூக்கி வச்சிச்சு. சூப்பர்.